வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற தலைப்பு அறநெறி வாழ்வோட 3 முக்கியமான தூண்கள். இது திருக்குறள்ல இருந்து நாம கத்துக்க போற ஒரு காலத்தால் அழியாத ஞானம். வாங்க இத பத்தி விரிவாக பார்க்கலாம். இப்போ இருக்கிற இந்த பரபரப்பான சிக்கலான உலகத்துல ஒரு நல்ல வாழ்க்கையை வாழறதுக்கு ஒரு சரியான வழிகாட்டி எங்க கிடைக்கும்னு நம்ம எல்லாருமே யோசிச்சிருப்போம் இல்லையா? இது நம்ம எல்லாருக்குள்ளேயும் இருக்கிற ஒரு கேள்விதான். ஆனா இதுக்கான பதில் எங்கேயோ இல்லங்க. கிட்டத்தட்ட 2000 வருஷமா நம்மகிட்டயே இருக்கு. ஆமா, திருக்குறள் தான் அது. ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையை வாழறதுக்கு ஒரு ப்ளூ பிரிண்ட்னே அதுல இருக்கு. அதுவும் 3 முக்கியமான தூண்டுகளை அடிப்படையா வச்சுதான் அது கட்டமைக்கப்பட்டிருக்கு. சரி, அந்த 3 தூண்டுகள் என்னென்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் வாங்க. சரி, நம்ம தூண் என்னன்னா ஒழுக்கமுடைமை. சொல்லப்போனா இதுதான் ஒருத்தரோட குணத்துக்கு அஸ்திவாரம் மாதிரி. ஒருத்தரோட தனிப்பட்ட ஒழுக்கம் தான் அவங்க ஒரு நல்ல வாழ்க்கையை ஆரம்பிக்கிறதுக்கான படி. இத பத்தி வள்ளுவரே என்ன சொல்றாருன்னா, ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். இதோட அர்த்தம் என்னன்னா, ஒழுக்கம் ஒருத்தருக்கு ரொம்ப பெரிய சிறப்பு கொடுக்குது. அதனால அதை நம்ம உயிரை விட மேலியா நினைச்சு பாதுகாக்கணும்னு சொல்றாரு. இதுல இருந்து நமக்கு புரியுற விஷயம் ரொம்ப சிம்பிள். ஒழுக்கமா இருந்தா எல்லாருக்குமே மேன்மை கிடைக்கும். அதனாலதான் அது உயிர்க்கெல்லாம் மேலன்னு சொல்றாங்க. இது வெறும் செல்ஃப் கண்ட்ரோல் மட்டும் கிடையாது. இது நம்மள ஒரு உயர்ந்த நிலைக்கு கொண்டு போற பாதை. அடுத்த குறள்ல 2 வேற பாதைகளை அழகா ஒப்பிட்டு காட்டுறாரு வள்ளுவர். ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை, இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பழி. இப்ப நீங்க பாக்குற இந்த ஒப்பீடு இது ரொம்ப தெளிவா காட்டுது. ஒழுக்கமா போற பாதை நம்மள மேன்மைக்கு கூட்டிட்டு போகும். ஆனா அந்த பாதையிலிருந்து விலகி ஒழுக்கம் இல்லாம போனா அது தேவையில்லாத பழிக்கும் அவமானத்துக்கும் தான் கொண்டு போய்விடும். சோ எந்த பாதையை தேர்ந்தெடுக்கணுங்கிறது நம்ம கையில தான் இருக்கு. சரி, ஒழுக்கத்துல இன்னொரு முக்கியமான கோணத்தையும் நாம பார்க்கணும். அதுதான் இந்த குறள். உலகத்தோடு ஒட்ட ஒழுகல், பழகற்றும் கல்லார் அறிவிலாதார். அதாவது உண்மையான ஒழுக்கம்னா சும்மா நமக்கு நாமே சில ரூல்ஸ் போட்டுக்கிறது மட்டும் கிடையாது. அது இந்த உலகத்தோடவும் இங்க இருக்கிற மத்தவங்களோட ஒத்து போய் இணக்கமா வாழ கத்துக்கிறது தான். நீங்க எவ்வளவுதான் படிச்சிருந்தாலும் உலகத்தோட சேர்ந்து வாழ தெரியலனா நீங்க அறிவில்லாதவங்க தான் இந்த குறள் தெளிவா சொல்லுது. ஓகே, ஒழுக்கங்கிற இந்த வலுவான அடித்தளத்தை பார்த்தாச்சு. இப்போ இதுல இருந்து நம்ம 2வது தூணுக்கு போகலாம். அதுதான் மெய் உணர்தல், அதாவது மன தெளிவை பத்தினது. இந்த குறளை கொஞ்சம் கவனிங்க. எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது தறிவு. இது உண்மையான அறிவுன்னா என்னங்கிறத பத்தி பேசுது. இதுல ரொம்ப முக்கியமான வார்த்தை மெய்ப்பொருள். சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு விஷயம் பார்க்கறதுக்கு எப்படி வேணா இருக்கலாம். ஆனா அதோட தோற்றத்தை மட்டும் பார்க்காம அதுக்குள்ள இருக்கிற உண்மையான தன்மைய, அதோட சாரத்தை புரிஞ்சுக்கிறது தான் உண்மையான அறிவு. தோற்றத்தை தாண்டி உண்மையை பார்க்கணும். அப்போ இந்த மாதிரி ஒரு மன தெளிவை நாம அடையறதுக்கு தடையா இருக்கிறது எது? அதுக்கும் வள்ளுவர் பதில் சொல்றாரு. காமம், வெகுளி, மயக்கம் இவை 3 நாமம் கிடக்கிடும் நோய். அதாவது நம்மளோட துன்பத்துக்கு 3 மூல காரணம் இருக்கு. 1 ஆசை, 2வது கோபம், 3வது அறியாமை. இந்த 3ஓட பேர் கூட நம்ம மனசுல இல்லாம போயிடுச்சுன்னா அதனால வர துன்பமும் தானா போயிடும்னு சொல்றாரு. மன அமைதிக்கு இதான் வழியா. சரி, இப்ப நாம கடைசி மற்றும் 3வது தூணுக்கு வந்தாச்சு. அது என்னன்னா பெரியாரை துணைக்கோடல். அதாவது அறிவில் சிறந்தவங்களோட துணையை நாம எப்படி பயன்படுத்திக்கணும்ன்றத பத்தினது. வள்ளுவர் என்ன சொல்றாரு பாருங்க. அரியவற்றுள் எல்லாம் அரிதே, பெரியாரை பேணி தமராக் கொளல். அறிவில் சிறந்தவங்களோட நட்பை பெறுவதோட மதிப்பை இதை விட அழகா சொல்லவே முடியாது. இதிலிருந்து நமக்கு கிடைக்கிற மெசேஜ் ரொம்ப கிளியர். நமக்கு கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள்லே ரொம்ப அரிதானது எது தெரியுமா? அது அறிவில் சிறந்த பெரியவங்களை மதிச்சு அவங்கள நம்மளோட துணையா, நம்ம நண்பர்களாக்கிக்கிறது தான். இது ஏதோ அதிர்ஷ்டத்துல நடக்கிற விஷயம் இல்ல, நாம முயற்சி செஞ்சு அடைய வேண்டிய ஒரு விஷயம். சரி, அப்படிப்பட்டவங்களோட துணை நமக்கு எதுக்கு இவ்வளவு முக்கியம்? அதுக்கு ஒரு குறள் இருக்கு. இடிப்பாறை இல்லாத ஏமரா மன்னன் கெடுப்பார் இலானும் கெடும். அதாவது நம்மள திருத்துறதுக்கு ஆள் இல்லைனா என்ன ஆபத்து வரும்னு இது விளக்குது. யோசிச்சு பாருங்க, ஒரு தப்பு செய்யும் போது அதை சுட்டிக்காட்டி திருத்துறதுக்கு பெரியவங்க துணை இல்லாத ஒரு ராஜாவுக்கு அவனை அழிக்கிறதுக்கு எதிரிகளே தேவையில்லையா. அவனா தானாவே அழிஞ்சு போயிடுவானா. இந்த விஷயம் இன்னைக்கு இருக்கிற லீடர்ஷிப்புக்கும் நம்மளோட பர்சனல் growthக்கும் எவ்வளவு பொருந்தது பாருங்க. கடைசியா நல்ல உறவுகளோட மதிப்பை வள்ளுவர் ஒரு பவர்ஃபுல்லான கணக்கு மூலமா சொல்றாரு. அதுதான் இந்த குறள். பல்லார் பகை கொள்ளலின் பத்தடுத்த தீமைத்தே நல்லார் தொடர்கை விடல். அதாவது நீங்க நிறைய எதிரிகளை சம்பாதிக்கிறத விட ஒரே ஒரு நல்ல நண்பரோட நட்பை இழக்கிறது 10 மடங்கு அதிக கெடுதலானதான். பாத்தீங்களா, திருக்குறள் நல்ல உறவுகளுக்கு எவ்வளவு பெரிய மதிப்பை கொடுக்குதுன்னு நிஜமாவே பிரமிப்பா இருக்கு. அப்போ சுருக்கமா ஒரு ரீகேப் பாத்திரலாம். ஒரு நல்ல வாழ்க்கைக்கான அந்த 3 தூண்கள் என்னென்ன? முதலாவது ஒழுக்கம், அதுதான் நம்ம குணத்தோட அடித்தளம். 2வது மெய் உணர்தல், அது மனசுக்கு தெளிவா கொடுக்கும். 3வது பெரியாரை துணைக்கோடல், அது நம்ம உறவுகளோட வலிமை. சரி, இப்போ இந்த பகுதியோட இறுதியில உங்களுக்கான ஒரு கேள்வி. இன்னைக்கு நாம பார்த்த இந்த 3 தூண்கள்ல, அதாவது ஒழுக்கம், மெய்யுணர்தல், நல்லுறவுகள், இதுல எந்த தூணை உங்க வாழ்க்கையில நீங்க இன்னும் கொஞ்சம் வலுப்படுத்தணும்னு நினைக்கிறீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வணக்கம். யோசிச்சு பாருங்க, 2000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதின ஒரு புத்தகம் இன்னைக்கு இருக்கிற லீடர்ஸ்க்கு வழிகாட்ட முடியுமா? முடியும்னு திருக்குறள் சொல்லுது. அதிகாரத்தை பத்தியும் கருணைய பத்தியும் திருவள்ளுவர் சொன்ன அந்த காலத்தை வென்ற ஞானத்தை பத்தி தான் நாம இப்ப பார்க்க போறோம். சரி, இத ஒரு அதிர்ச்சியான கேள்வியோட ஆரம்பிக்கலாம். ஒரு ராஜா வரி கேட்கறதுக்கும் ஒரு திருட கத்திய காட்டி வழிப்பறி பண்றதுக்கும் என்னங்க வித்தியாசம்? கிட்டத்தட்ட 2ம் ஒண்ணுதானே சொல்றாரு வள்ளுவர். இந்த ஒரு வரி அதிகாரத்தோட தன்மைய பத்தி நம்மள ரொம்ப ஆழமா யோசிக்க வைக்குது இல்லையா? முதல்ல
திருக்குறள் நமக்கு விடுக்கிற ஒரு கடுமையான எச்சரிக்கையை பார்க்கலாம். அதுதான் கொடுங்கோன்மை. அதாவது ஒரு கொடூரமான ஆட்சியாளன் எப்படி இருப்பான், அவனோட ஆட்சி எப்படி இருக்கும்னு வள்ளுவர் நமக்கு விளக்குறாரு. இங்க வள்ளுவர் பயன்படுத்துற வார்த்தைகள் ரொம்பவே ஆழமானதுங்க. கோல், வேல்னு 2 வார்த்தை. கோல்னா என்ன? செங்கோல், ஒரு நேர்மையான ஆட்சியோட சின்னம். ஆனா அதே ஆட்சியாளன் தன்னோட அதிகாரத்தை தப்பா பயன்படுத்தி மக்களை மிரட்டி வரி வாங்கினான்னு வச்சுக்கோங்களேன், அப்போ அந்த செங்கோல் ஒரு திருடன் கையில இருக்கிற வேல் மாதிரி, அதாவது ஈட்டி மாதிரி ஆயிடுமா. பாத்தீங்களா, அதிகாரம் எப்படி பயன்படுத்தப்படுதுங்கிறதுல தான் எல்லாமே இருக்கு. கொடுங்கோன்மைங்கிறது மக்களை நேரடியா தாக்குறது மட்டும் இல்ல, அவங்கள கண்டுக்காம விடுறதும் கொடுங்கோன்மை தான். ஒரு ராஜா ஒவ்வொரு நாளும் தன்னோட நாட்டுல என்ன நடக்குதுன்னு பார்த்து அதுக்கேத்த மாதிரி நியாயம் வழங்கலன்னா என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? விளைவு இதுதான். அந்த நாடு ஒரே நாள்ல அழிஞ்சு போகாது. ஆனா ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமா சரிஞ்சு கடைசியில முழுசா அழிஞ்சு போயிடும். ஆக ஒரு தலைவரோட அலட்சியம் கூட ஒரு வகையான கொடுங்கோன்மைதான் வள்ளுவர் ரொம்ப தெளிவா எச்சரிக்கிறாரு. சரி, ஒரு மோசமான ஆட்சியோட அடையாளம் என்னன்னு பார்த்தோம். அப்போ ஒரு நல்ல ஆட்சியோட அடையாளம் என்ன? அந்த எச்சரிக்கையிலிருந்து இப்போ நம்ம தீர்வை நோக்கி நகரலாம். வள்ளுவர் சொல்ற அந்த தீர்வு தான் கண்ணோட்டம். கண்ணோட்டம் அப்படிங்கிற வார்த்தைக்கு நேரடியான அர்த்தம் பார்வை. ஆனா வள்ளுவர் அதை ரொம்ப ஆழமான ஒரு அர்த்தத்துல பயன்படுத்துறாரு. இது வெறும் கண்ணால பாக்குறதில்ல, கருணையோட அடுத்தவங்க இடத்துல நின்னு அவங்க கஷ்டத்தை புரிஞ்சுக்கிறது. இதுதாங்க ஒரு தலைவருக்கு இருக்க வேண்டிய மிக முக்கியமான குணம். இப்போ நான் உங்களை ஒரு கேள்வி கேட்கறேன். இசை இல்லாத ஒரு பாட்டை உங்களால ரசிக்க முடியுமா? கண்டிப்பா முடியாது இல்லையா? நாம கேட்ட கேள்விக்கு பதில் இந்த குரல்ல தான் இருக்கு. எப்படி ஒரு பாட்டோட இசை பிரிக்க முடியாததா இருக்கோ, அதே மாதிரி கண்களோட கருணையும் இணைஞ்சிருக்கணும். கருணை இல்லாத கண்கள் இசை இல்லாத பாட்டு மாதிரி சுத்தமா பயனற்றதுன்னு சொல்றாரு. மனித பண்போட அடிப்படை இதுதான் எவ்வளவு அழகா சொல்லியிருக்காரு பாருங்க. சரி, இந்த கருணை பார்வை எப்படி ஒரு தலைவரோட செயல்கள்ல வெளிப்படணும், அது எப்படி ஒரு சிறந்த ஆட்சியாளரோட அடையாளமா மாறுதுன்னு இப்ப பார்க்கலாம். இந்த குறள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கருணை காட்டுறதுன்னா கடமையிலிருந்து தவறுறதுன்னு அர்த்தம் இல்ல. ஒரு தலைவர் தன்னோட கடமைகளை நடுநிலையா சரியா செஞ்சுக்கிட்டே அதே நேரத்துல மக்கள்கிட்ட இரக்கமாவும் இருக்கணும். அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த உலகமே சொந்தம்னு சொல்றாரு வள்ளுவர். அதாவது இரக்கமும் பொறுப்பும் ஒரே நாணயத்தோட 2 பக்கங்கள் மாதிரி. அப்போ ஒரு சிறந்த தலைவரோட பாதைங்கிறது இந்த 3 படிநிலைகளை கொண்டது. முதல்ல நீதிய ஆட்சி செய்யணும், 2வது அத கருணையோட செய்யணும், கடைசியா அவரோட குணத்துக்கே ஒரு உச்சகட்ட சோதனை வரும், அதுக்கு தயாரா இருக்கணும். அந்த கடைசி சோதனை என்ன தெரியுமா? திருக்குறளோட தத்துவ உச்சமே இதுதான்னு சொல்லலாம். பிறர் மதிக்கக்கூடிய இரக்க குணம் வேணும்னு நினைக்கிறவங்க மத்தவங்களோட நல்லதுக்காக தனக்கு விஷமே கொடுத்தாலும் அதை ஏத்துக்குவாங்களாம். இது சுயநலமே இல்லாத கருணையோட உச்சக்கட்ட நிலை. ஒரு தலைவர் தம் மக்களுக்காக எந்த தியாகத்தையும் செய்ய தயாரா இருக்கணும்னு இது காட்டுது. இந்த குறள்கள் மூலமா நாம ஒரு முக்கியமான விஷயத்தை பார்க்கறோம். அதாவது ஒரு தலைவனுக்கான பாதை எப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பாடம். இது 2000 வருஷம் முன்னாடி மட்டும் இல்ல, இன்னைக்கும் ரொம்பவே பொருத்தமா இருக்கு. நாம இவ்ளோ நேரம் பார்த்த முழு விஷயத்தையும் இந்த ஒரு வரியில சுருக்கிடலாம். ஒரு தலைவருக்கு முன்னால 2 பாதை தான் இருக்கு. ஒன்னு, மக்களை பயமுறுத்தி தன்னோட அதிகாரமான வேலையை கொண்டு ஆட்சி பண்றது. இன்னொன்னு, தன்னோட கருணை நிறைந்த பார்வையை கொண்டு மக்களோட நல்லதை விரும்பி ஆட்சி பண்றது. சரி, கடைசியா இந்த ஒரு கேள்வியை நான் உங்ககிட்டயே விட்டுட்டு போறேன். இது வெறும் ராஜாக்களுக்கோ பெரிய பெரிய தலைவர்களுக்கும் மட்டும் கிடையாது, நம்ம எல்லாருக்கும் தான். நீங்க ஒரு குடும்ப தலைவரா இருக்கலாம், ஒரு கம்பெனில மேனேஜரா இருக்கலாம், இல்லன்னா ஒரு சின்ன டீமுக்கு லீடரா இருக்கலாம். நம்ம கையில இருக்கிற அந்த சின்ன அதிகாரத்தை நாம எப்படி பயன்படுத்துறோம்? நம்ம கையில இருக்கிற செங்கோல் எப்பவாச்சும் அடுத்தவங்கள பயமுறுத்துற வேளா மாறுதா? இத பத்தி நம்ம எல்லோருமே கொஞ்சம் யோசிக்கணும். யோசிச்சு பாருங்க, 2000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதின ஒரு புத்தகத்துல இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைகளுக்கு தீர்வு இருந்தா எப்படி இருக்கும்? இன்னைக்கு நம்ம திருக்குறள்ல இருந்து காலத்தால் அழியாத சில வாழ்க்கை பாடங்களை பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். இந்த கேள்விக்கான பதில் எங்கேயோ தூரத்துல இல்ல, நம்மள பலரும் இன்னைக்கு தேடிக்கிட்டு இருக்கிற பதில்கள் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே மிக தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. வாங்க அந்த புதையலை தேடி போலாம். 1330. இது சும்மா ஒரு நம்பர் கிடையாதுங்க. திருக்குறள்ல இருக்கிற மொத்த குறட்பாக்களோட எண்ணிக்கை யோசிச்சு பாருங்க. 2000 வருஷத்துக்கு முன்னாடி திருவள்ளுவர் வெறும் 2 வரியில வாழ்க்கையோட முழு தத்துவத்தையும் அடக்கிட்டாரு. அதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டியே. திருக்குறளுங்கிறது வெறும் ஒரு புக் மட்டும் இல்ல, அது அறம், பொருள், இன்பம்னு நம்ம வாழ்க்கையோட 3 முக்கியமான கட்டங்களை பத்தி பேசுற ஒரு உலக பொதுமுறை. அதனாலதான் உலகம் பூரா இதை கொண்டாடுறாங்க. சரி, வாங்க நம்ம முதல் பகுதிக்குள்ள போலாம். முயற்சி. வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கு என்னதான் வழி? இந்த ஒரு முக்கியமான கேள்விக்கு திருக்குறள் என்ன ஒரு ஆணித்தரமான பதில சொல்லுதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல இந்த குறளை ஒரு தடவை கேளுங்க. அருமை உடைத்தென்று அசாவாமை வேண்டும், பெருமை முயற்சி தரும். அதாவது சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு வேலை செம்ம கஷ்டம்னு நினைச்சு சோர்ந்து போயிடவே கூடாதுங்கிறாரு. அந்த வேலையை முடிக்க நாம போடுற அந்த எஃபர்ட், அதுதான் நமக்கு பெருமையை கொண்டு வரும். அதேதான் இன்னைக்கு நாம பேசுற மொழியில சொல்லணும்னா, இது இம்பாசிபிள்னு நினைச்சு ஒருபோதும் முயற்சியை மட்டும் கைவிட்டுறாதீங்க. நீங்க போடுற அந்த முயற்சி தான் உங்களுக்கு பெரிய வெற்றியை தேடி கொடுக்கணும்னு வள்ளுவர் அன்னைக்கே சொல்லிட்டு போயிருக்கார். சரி, முயற்சி பண்ணணும்னு சொல்லிட்டாரு, நல்ல விஷயம். ஆனா அந்த முயற்சி என்னதான் பண்ணும்? அந்த முயற்சிக்கும் அதனால வர ரிசல்ட்டுக்கும் இருக்கிற அந்த நேரடி கனெக்ஷனை இந்த குறள் ரொம்ப தெளிவா சொல்லுது. இங்க பாருங்க, வள்ளுவர் ரொம்ப சிம்பிளா ஒரு கணக்கு சொல்றாரு. முயற்சி செஞ்சீங்களா செல்வம் வரும், செய்யலையா வறுமைதான் வரும். இதுல சந்தேகத்துக்கே இடமில்ல. அவ்வளோ நேரடியான பவர்ஃபுல்லான ஒரு மெசேஜ் இது.
சரி, வாழ்க்கையில உண்மையான குறைபாடுனா என்ன? இந்த கேள்விக்கு வள்ளுவர் சொல்ற பதில் நம்ம எல்லாரையும் ஒரு நிமிஷம் அப்படியே யோசிக்க வைக்கும் பாருங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, நம்ம வெளித்தோற்றத்தையோ சூழ்நிலையை விட நம்ம மனசோட உறுதிக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுக்கறார். உண்மையான குறைபாடு உடம்புல இல்ல, என்ன செய்யணும்னு தெரிஞ்சும் முயற்சி செய்யாம இருக்கிறோமே அதுல தான் இருக்கிறாரு. ஓகே, இப்போ மனித முயற்சியோட சக்தியை பத்தி ஒரு உச்சகட்டமான ஸ்டேட்மெண்ட் மாதிரி இந்த குறளை பார்க்கலாம். இந்த பகுதியோட கிளைமேக்ஸ்னே சொல்லலாம். அதாவது கொஞ்சம் கூட சோர்வடையாம விடாமுயற்சியா உழைக்கிறவங்க இருக்காங்களே, அவங்க முன்னாடி வர விதியை கூட ஜெயிச்சிருவாங்களாம். யோசிச்சு பாருங்க, நம்ம முயற்சியால விதியையே ஜெயிக்க முடியும்னு சொல்றது எவ்வளோ பெரிய நம்பிக்கையை கொடுக்குது. சரி, முயற்சியால விதியையே ஜெயிக்கலான்னு பார்த்துட்டோம். ஆனா அப்படி கஷ்டப்பட்டு ஜெயிச்சு சம்பாதிக்கிற செல்வத்தை வச்சு என்ன பண்றது? அந்த வெற்றிக்கு ஒரு அர்த்தம் வேணாமா? அதை பத்தி தான் நம்ம அடுத்த பகுதியில பார்க்க போறோம். கரெக்ட். இந்த கேள்விதான் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்ததையும் இனிமே பார்க்க போறதையும் கனெக்ட் பண்ற ஒரு பாலம். நாம சம்பாதிக்கிறதோட உண்மையான நோக்கம் என்னவா இருக்கணும்? திருக்குறள் இதுக்கு என்ன பதில் சொல்லுதுன்னு பார்ப்போம். முதல்ல இந்த குறள் பயனற்ற செல்வம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை நமக்கு அறிமுகப்படுத்துது. அதாவது மத்தவங்களுக்கு கொடுக்காம தானும் அனுபவிக்காம வச்சிருக்கிற பணத்தை பத்தி பேசுது. வள்ளுவர் ரொம்ப தெளிவா சொல்றார். உங்ககிட்ட கோடிக்கணக்கில் பணம் இருந்தாலும் அதை நீங்க மத்தவங்களோட பகிர்ந்துக்கல, நீங்களும் அதை வச்சு சந்தோஷமா இல்லனா அந்த பணம் இருந்தும் இல்லாத மாதிரி தான். இப்போ நாம பார்க்க போறது இந்த அதிகாரத்திலே ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விஷுவல் இமேஜரியை நம்ம மனசுல உருவாக்குற ஒரு குறள். இந்த உருவகத்தோட ஆழத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. யாருக்குமே உதவாத ஒருத்தரோட செல்வம் ஊருக்கு நடுவுல ஒரு விஷமரம் பழுத்து நிக்கிற மாதிரிங்கிறாரு. அந்த பழம் கண்ணுக்கு தெரியும், நிறையவும் இருக்கும், ஆனா அது யாருக்கும் பயன்படாது. சொல்லப்போனா அந்த சமுதாயத்துக்கே அது ஒரு ஆபத்து. சரி, நாம இப்போ இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். இது வரைக்கும் நாம பார்த்த முயற்சி, நோக்கம், இந்த 2 பவர்ஃபுல்லான விஷயங்களையும் ஒன்னா சேர்த்து ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கைக்கான வழியை எப்படி உருவாக்குறதுன்னு சுருக்கமா பார்க்கலாம். நாம இவ்வளவு நேரம் பார்த்த எல்லா விஷயங்களையும் சிம்பிளா 2 ஸ்டெப்ஸ்ல சொல்லிடலாம். 1, உங்க விடாமுயற்சியால வெற்றியை, அதாவது ஒரு வேல்யூவை உருவாக்குங்க. 2வது, அப்படி உருவாக்குன அந்த வெற்றியை மத்தவங்களுக்கும் பயன்படுற மாதிரி பகிர்ந்துக்கோங்க. இதுதாங்க அர்த்தமுள்ள வாழ்க்கைக்காக திருக்குறள் காட்டுற வழி. இந்த 2000 வருஷம் பழமையான ஞானம் இன்னைக்கு நம்ம ஒவ்வொருத்தர்கிட்டயும் ஒரே ஒரு கேள்வியை தான் முன்னாடி வைக்குது. உங்க முயற்சியை கொண்டு நீங்க எதை உருவாக்க போறீங்க, அதை எப்படி மத்தவங்களோட பகிர்ந்துக்க போறீங்க? இதுக்கான பதில் உங்க கையில தான் இருக்கு.